வணக்கம் நண்பர்களே. எமது உலகியல் ஜோதிட விதிப்படி தற்போதைய 30 வருட காலம், அதாவது 1997 முதல் 2027 வரை இந்த உலகத்திற்கு ராஜாவாக செயல்படுபவர் புதன் பகவான். அப்படி 12 ராசிகளும், ஒவ்வொரு ராசியும் அதன் அதிபரும் 30 வருடம் ராஜாவாக செயல்படுவார்கள். இந்த 360 வருட காலத்திற்கு தற்போதைய காலகட்டத்தில் மகாராஜாவாக செயல்படுபவர் தனுஷ் ராசி அதிபர் குரு பகவான். தனுஷ் ராசி அதிபர் குரு பகவானின் மகாராஜா என்ற தலைமையில் மிதுனம் ராசி அதிபர் புதன் பகவான் தற்போது ராஜாவாக செயல்பட்டு கொண்டுள்ளார். ஏனென்றால் இது புதன் பகவானின் காலம். அடுத்ததாக வருகின்ற 2027 முதல் 2057 வரை இந்த 30 வருட காலம் ராஜாவாக செயல்பட போபவர் கடகம் ராசி அதிபர் சந்திர பகவான். கடகம் ராசி அதிபர் சந்திர பகவான். இந்த 30 வருட காலத்தை நீங்கள் எப்படி என்ற கேள்வி எழலாம். 30 வருட காலம் எப்படி என்ற ஒரு கேள்வி எழலாம். இது சனி பகவான் நவகிரகங்களில் சூரியனை மிகுந்த தூரத்தில் நின்று வட்டமிடும் சனி பகவான், மந்தக்காரகன் சனி பகவான் ராசி மண்டலத்தை சுற்றும் காலம் 30 வருட காலம். மேசம் முதல் மீனம் வரை சுற்றி வருவதற்கு 30 வருட காலத்தை எடுத்துக்கொள்கின்றார். அந்த 30 வருட காலம்தான் ஒரு அளவீடு. இந்த ஒவ்வொரு 30 வருடத்திற்கும் ஒரு ராசியும் அதன் அதிபரும் ராஜாவாக செயல்படுவார்கள். அப்படி 12 ராசிகளுக்கும் 360 வருடம் இன்னொருவர் மகாராஜாவாக செயல்படுவார். அடுத்ததாக ஒவ்வொரு ராசியும் 360 வருடம் மகாராஜாவாக செயல்படும். இப்படி 12 ராசிகளையும் பெருக்கினால் 4320 வருடம் இன்னொருவர் மகாராஜாவாக இன்னொரு ராசியும் அதன் அதிபரும் செயல்படுவார்கள். இது எப்படி என்றால், மத்திய அரசின் தலைமையில் ஒரு மாநில அரசு இயங்குவதைப் போல, அந்த மாநில அரசின் தலைமையில் ஒரு மாவட்ட ஆட்சியர் இயங்குவதைப் போல ஒரு அதிகார பகிர்தல். மத்தியில் இருந்து ஆளுமை மாநில அரசிற்கு வரும், அந்த மாநில அரசின் ஆளுமை மாவட்ட ஆட்சியருக்கு வரும். இது போன்ற ஒரு ஆளுமை ராசி கட்டடத்திலும் அதன் அதிபர்களுக்குள்ளும் இருக்கும். உலகில் ஜோதிடம் நான் கண்டறிந்தேனே என்றால் இல்லை, அதற்குண்டான விதிகளை மட்டுமே நான் கண்டறிந்துள்ளேன். நன்றி நண்பர்களே. உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மேலும் எமது உலகியல் ஜோதிடம் பற்றிய தகவல்களுக்கு எனது யூடியூப் சேனல் லிங்கினை பாருங்கள். நன்றி.